மகனே வா மகனே வா அப்படின்னு ராமதாஸ் மீண்டும் இன்னைக்கு ஒரு முறை பெருமை விட்டுருப்பாரு. ஏன்னா அப்பா இருக்கிறப்பவே மகன் வந்து சம்பந்தம் பேசி முடிச்சு கையை வந்து கழுவிட்டாரு. ஆமா, சீட்டு பேரத்தோட முடிச்சிட்டாராமே. ஆமா, அப்படிதான் வந்து சொல்றாங்க. ஏன்னா அமித்ஷா தமிழ்நாடு வந்துட்டு போனதுல இருந்தே தமிழ்நாடு அரசியல ஒரு பரபரப்பு வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. அமித்ஷா வந்து பேசுறப்ப இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக தான் வந்து சொன்னாரு. அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடி அளவுக்கு பல்வேறு துறைகள்ல ஊழல் பண்ணிருக்காங்கன்ட்டு அந்த ஊழல் பட்டியலோட ஆளுநரை போய் சந்திச்சாரு. இன்னைக்கு காலையில வந்து பாக்குறப்ப அன்புமணி ராமதாஸ் டைரக்டா எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணி கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தி கையெல்லாம் வந்து குலுக்கிக்கிட்டாங்க. அன்புமணி வந்து பேசுறப்ப தமிழ்நாடு முழுக்க நான் வந்து பயணம் போனேன். தமிழ்நாடு முழுக்க திமுக ஆட்சி எப்ப விரட்டப்படும் மக்கள் எல்லாமே காத்திருக்காங்க, தேர்தலாக காத்திருக்காங்க. அதிமுக தலைமையில நிச்சயம் 2026 வெற்றி பெறுவோம். பாமக அதிமுக எல்லாம் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா வந்து சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு, வலுவா இருக்கும், தீய சக்தி திமுகவை நாங்க விரட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னா முன்னாடியே எல்லாம் சீக்கிரமா முடிக்கிறாங்க இந்த இது எல்லாத்தையுமே. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த சீட் ஷேரிங் எல்லாமே கடைசி நேரம் இழுக்க வேணாம்னு நினைச்சிருக்கு பாஜகவிடம். அதன்படிதான் இங்க வந்து அதிமுக டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வந்து பைசல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சுதான் ஏப்ரல்லயே கூட்டணியே ஆரம்பிச்சாங்க என்டிஏ தமிழ்நாட்டுல. ஆனா எதுவுமே டேக் ஆஃப் ஆகாம போச்சு. பட் இப்ப கடைசி அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேக வேகமா விஷயங்கள் நடக்குது. அதேதான் இப்ப என்ன பேசப்பட்டிருக்குன்னா, அன்புமணி பாமகவுக்கு 17 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து பேசப்பட்டிருக்கு. அதிகாரமா அறிவிக்கல, இதான் வந்து பேசப்பட்டிருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தலப்ப பாமகவுக்கு 7 நாடாளுமன்ற சீட்டு கொடுத்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க, சொன்னபடியே கொடுத்துட்டாங்க. 2021 வந்து பாக்குறப்ப 23 சீட்டு கொடுத்திருந்தாங்க பாமக கொடுத்திருந்தாங்க. இப்ப 23 17 குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டா வந்து உடஞ்சிருக்குல்ல. அதனால பாஜக மேலிடம் ராமதாஸ்டே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க தனியா நின்று உங்க மகன் தனியா நின்னா கட்சி சின்னம் நிச்சயம் வந்து முடக்கப்படும், 2 பேருக்கும் பயனில்லாம போகும், நீங்க 3 வருஷமா உழைப்பு எல்லாமே வீணா போயிடும். அது இல்லாம நீங்க ஒரு கூட்டணிக்கு போய் அவர் கூட்டணிக்கு போனா பாமக வாக்குகளுமே சிதறிடும், எதிர்காலத்துல ஒன்று சேர்க்கறதும் பெரிய சிக்கலா மாறிடும். அதனால நாங்க அன்புமணியை இப்ப முதல்ல நாங்க கூப்பிட்டுக்கிறோம், அதுக்கு பிறகு நீங்க வந்து இணைஞ்சிருங்க, அவருக்கு நாங்க ஒரு 10 15 அந்த மாதிரி நான் கொடுக்குறோம், உங்களுக்கு மீதி நாங்க கொடுத்துறோம், இந்த டீலிங் எப்படி இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறதா தகவல். ரொம்ப அக்கறையோட பேசின மாதிரி இருக்கு. இப்படி ஒரு புது விதமான பிளாக்மெயிலா? அதுல பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பாமக தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது உங்க குடும்ப சண்டையா தான் நாங்க பாக்குறோம், இது வந்து பொதுவெளியில் வந்துட்டா கூட அப்பா மகன் எப்ப வேணாலும் நீங்க வந்து இணைஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கூட கொடுத்துப்பீங்க, அதனால நாங்க அதுக்குள்ள தலையிட விரும்பல. எங்க கட்சிக்காரங்களும் சரி பாமக தொடர்பு இந்த கருத்துக்களுமே நாங்க இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இல்ல அடுத்த கட்சி விவகாரத்துல தலையிடுறது எங்க கடமையா? இல்ல அப்படின்னு வந்து ரொம்ப நல்ல விதமா பேசியிருக்கிறாங்க. அதனால வந்து ராமதாசும் வருவார் அப்படின்னு வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து நம்புது, பாஜக நம்புது, எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு.